ஹாய் எவ்ரிவன். இந்த மீன் குழம்பு பாருங்களேன், ரெட்டிஷாக என்ன பார்க்குறதுக்கு என்ன அழகாக இருக்குது. அதே மாதிரி இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வெல்கம் டு முனிராஸ் கிச்சன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க, அது தேங்காய் எண்ணெய் ஊற்றிங்க. ஒரு 2 டீஸ்பூனோ 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகும் போட்டு நல்லா அது பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நான் பூண்டும் இஞ்சியும் நல்ல நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அது இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. பச்சை மணம் போகிற மட்டும் நல்லா வதக்கிக்குங்க. காரத்துக்கு 2 சில்லி ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், வாசத்துக்கு கருவேப்பிலையும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக காஷ்மீரி சில்லி பவுடரும், அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு அந்த சூட்டிலேயே வதக்கிக்குங்க. நல்லா வதங்கின பிறகு எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு வரும். இந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரைடு மாங்காய் தண்ணியில் ஊற வச்சு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அது இல்லைன்னாக்கா சாதாரண மாங்காவை ஆட் பண்ணலாம், இல்லாட்டி குடம்புளி ஆட் பண்ணிக்கலாம். எப்போதுமே மாங்காய் சீசன் வந்தால் சீப்பாக கிடைக்கிற சமயத்தில் நல்லா கழுவி அதை கட் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சுருவேன். இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ட்ரை ஆன பிறகு ஏதாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது இந்த மாதிரி சாலால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் 1 கப்பு தண்ணி நல்ல சுடு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மூடி போட்டு வைங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கும் அது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மீன் யூஸ் பண்ணுறீங்களோ, நான் வாழை மீன் நல்லா மஞ்சளும் உப்பும் போட்டு கழுவி அதுக்கு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் இருக்கா செக் பண்ணிவிட்டு, இல்லாட்டி சால்ட் ஆட் பண்ணிக்க மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் மீன் நல்லா வெந்துடும். இப்போ திறந்து பார்க்கலாம், நல்லா சூப்பராக மீன் வெந்திருக்குது. எண்ணெயெல்லாம் தெளிஞ்சிருக்குது. இது 3 நாளைக்கு நீங்கள் வெளியே வச்சாலும் அது கெட்டு போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.